எங்க அக்கா ஒரு நேரம் ரெஸ்டே கிடையாது எனக்கு. அவர் அங்க படங்காட்டுக்குள்ள அடக்காரா, அதனால இங்க தோட்டத்தை பார்த்துக்கிட்டு வந்து பீடியை சுத்திக்கிட்டு துணியை தச்சுக்கிட்டு வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு ரொம்ப முடியலக்கா. சிரமமா இருக்கு. இந்த பிள்ளை வீட்டுல கிடக்கும்போது நமக்கு கொஞ்சம் வீட்டு வேலையை செஞ்சுக்கிட்டு அடந்தா மாதிரி, அவனும் காலேஜுக்கு போயிட்டால, அது நமக்கு இன்னும் கை உடஞ்சாப்புல இருக்கு. ஆமா ஆமா, நீ சொல்லியதும் சரிதான். வீட்டுல பொம்பளை பிள்ளைகளுக்கு கொஞ்சம் ஒத்தாசையா இருக்குது, நமக்கு ஆறுதலா தான் இருக்கு. அதுவே அடுத்த வீட்டுக்கு போன அப்புறம் தான் நான் என்ன பண்ண போறேன்னா தெரியல. இப்பயே போட்டு அதெல்லாம் ஏன் யோசிச்சுட்டாக்கா? இப்ப படிக்க தானே செய்ய, என்ன வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தானே கட்டி விடுப்பா. ஆமாக்கா, அவளுக்கு நீ ஏதாவது நகை நட்டு கொஞ்சம் சேர்த்துட்டு தான் பார்க்கணும், பார்த்துக்கிடுங்க. நகை விலை போறத பார்த்தா பயமா இருக்குக்கு. பியாசாட்டிக்கு இருக்க நகையை கொண்டு போய் அடமானம் வச்சுட்டு அதுல வர்ற காசை வச்சு நகையை கொஞ்சம் எடுத்து வச்சிடலாமான்னு இருக்கு. வேற மறுபடியும் இந்த பக்கமா நகையை கட்டி வேற மறுபடியும் திருப்பணுமான்னு பயந்து போய் தான் நான் அப்படியே எடுக்காம இருக்கேன். அப்படி எடுக்கலாமாக்கா? ஒன்றும் பிரச்சனை இல்லையா? ஒன்னால கரெக்டா மாசம் மாசம் வட்டியை கட்டி திருப்ப முடியும்னா பாரு. வேற வீட்டு செலவுக்கும் அதுக்கும் கைக்குமே போயிடுது காசு. அதுல போட முடியலன்னா நிறைய நகையை இது பண்ணிடக்கூடாது. அதனால எதா இருந்தாலும் யோசிச்சு முடிவெடு. ஆனா அப்படி ஏதாவது பண்ணுனாதான் பண்ண முடியும். நம்ம நகையெல்லாம் காசெல்லாம் சேர்த்து வச்சு நகை எடுக்கணும்னு நினைச்சா கஷ்டம்தான். ஆமாக்கா, அதான் எனக்கு ரொம்ப நாளா தோணிட்டு இருக்கு. பார்த்துக்கிடுங்க, இந்த சீட்டு பைசா போட்டிருந்தேன், அது ஏதாவது கொஞ்சம் 2 லட்ச ரூபா சீட்டு போடுறதுல 1.80 போல வந்தா பிடிச்சி ஒரு நகை எடுத்துடலான்னு பாக்கேன். ஆனா வேற அதுக்கு கீழே போயிருதா, அது நமக்கு பிடிக்க முடிய மாட்டேங்குது. வேற மாசம் மாசம் கட்டி என்னத்து பிரோஜனம் லாபம் இல்லாம எடுத்துக்கிட்டு அதனாலதான் அப்படியே சீட்டு பைசாவை எடுக்காம அப்படியே போய் விட்டுருக்கேன். அதான் ஒரு வருஷத்துக்கு கட்டியது நீ முன்னாடியே ஒரு கொஞ்சம் 1.70 75 பிடிச்சி நகை எடுத்தா கூட லாபம் தான். அதுக்குள்ள நகை விலை யாரும்ல, இதுல போட்டு எடுத்துட்டேன்னா உனக்கு லாபம் தானே அது. ஆமா பத்தினாக்க இந்த மாசம் எடுக்க பார்க்கணும், பார்த்துக்கிடுங்க. எடுத்து ஒரு பவுனுக்காவது ஏதாவது செஞ்சிடணும் பிள்ளைக்கு. நீ ஒரு காரியத்தை செய்ய வரைக்கும் வெளியே சொல்ல விடாது. வெளியே சொன்னாதான் அந்த காரியம் தடைபடும். இல்லக்கா, இப்போ உங்ககிட்ட சரி அது அப்படி செய்யலாமான்னு இருக்கேன்னு உங்ககிட்ட கேட்டேங்க. அப்படி செய்யலாம் இப்ப செய்யக்கூடாதுன்னு நீங்க ஒரு சொன்னீங்கன்னா நான் அதை பத்தி யோசிப்போம்ல, அதுக்குதான் கேட்டேன். ஒரு பயன்தான், நீங்க கொஞ்சம் ஆறுதலா ஏதாவது சொன்னீங்கன்னா அப்ப கொஞ்சம் நல்ல தைரியமா போய் வச்சு எடுத்து செய்வோம்ல, அதான் கேட்டேன். வீட்டுக்காரன்ட்ட கலந்து பேசி 2 பேரும் முடிவெடுங்க. வர வருமானத்துல என்ன பண்ண முடியும்னு. கொஞ்சம் காசு நகை எடுக்க சொல்லி தந்தாரு, அது அப்படியே வீட்டுல இருந்து இருந்து ஒவ்வொரு செலவுக்காக சரியாயிட்டே போகுது. அது எடுபட மாட்டேங்குது. இந்த சீட்டு பைசாவை பிடிச்சி சேர்த்து எடுத்து போட்டு செய்யலான்னு அப்படி வச்சிருந்தோம். கருப்படி வித்த காசு கொஞ்சம் இருந்ததுன்னு அதான் இப்ப என்ன பண்ணனு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த மாசம் சீட்டு பைசாவை பிடிச்சி அந்த காசையும் சேர்த்து போட்டு எடுத்து ஏதாவது செய்யி. ஆமாக்கா, அப்படிதான் ஏதாவது பண்ணணும். சரி வாங்க, நீ யாராவது பிள்ளைங்க காலேஜ்ல இருந்து வந்துடும். அவளுக்கு என்ன காலேஜ் திறக்கல. எங்கக்கா சேர்த்திருக்கிய? நாசரத்து பக்கம் சேர்க்க சொல்லி இருக்கு. எங்க வீட்டுக்காரர் கொண்டு போய் அங்கதான் ஏதோ இது போட்டிருக்காயா மோவேன் சீட்டு, அது வருமா அந்த அப்புறம் கூப்பிடுவாங்களாம் போகணும்னா. ஓ சரி சரி. நீக்கா இந்தா வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனால இன்னும் ஆளை காணும். இவ்வளோ தூரம் போக வேண்டாமா, போயிட்டு வராண்டாமா, ஏதாவது வேலையை பார்த்துட்டு இருப்பாவெல்லாம் இருக்கோம் நம்ம இருக்கோன்ற தைரியத்தில். நம்மளுங்க என்ன பட்னியாக கிடக்கும். சோத்து பானை சட்டியெல்லாம் உருட்டி சோறெல்லாம் எடுத்து தின்னாச்சு. இந்த காப்பி போட்டு குடிச்சிக்கிட்டு இருக்கோம். ஸ்நாக்ஸுக்கு ஏதாவது கிடக்குமான்னு பார்த்தா ஒன்றும் இல்லை. பச்சி போண்டா மவுனி ஏதாவது கிடக்கும் செய்யலான்னு பார்த்தேன்னா இந்த பிள்ளைகள் லீவில் கிடக்கும் போது அதெல்லாம் காலி பண்ணிருச்சு போல இருக்குது. அதனால் அது ஒன்றும் இல்லை. இல்லாட்டின்னா ஏதாவது சுட்டு தின்றுருக்கலாம். ஆமா, கோதுமை மாவு கூட ஒண்ணும் இல்ல. இல்லாட்டி கோதுமையாவில ஏதாவது போண்டா கிண்டவாவது சுட்டு தின்றுருக்கலாம். அதுவும் இல்லாம போச்சு. ஏலா இந்த வரேன்னு சொல்லிட்டு போனவா வர இவ்வளவு நேரம் ஆயிட்டு திட்டிட்டு நடந்திருப்பியா? அப்படிதானே? அட வாங்க லட்சு, மன்னிச்சுக்கிடுங்களா, லேட் ஆகி போச்சு வரதுக்கு. ஆமா லட்சு, ஏன் லேட்டு? ஆத்துக்குள்ள மண் அள்ளியறவன் அங்க கூலியை தோண்டி விட்டுக்கிட்டு வண்டியை விட்டுக்கிட்டு வழிய விடல சுத்தி வந்திருக்கேன். அதான் நேரம் ஆகி போச்சு. இந்த மாத்துக்குள்ள மண் அடையாளம் பிடிச்சி செயலில் போடணும். ஆமா, எப்படி மண்ணு கிடக்கும் தெரியுமா? தங்க மாதிரி தக தகன்னு மின்னிக்கிட்டு இப்ப அவ்வளவு ஆத்து மணியும் தோண்டி எடுத்துட்டானு பூரா களிமண்ணாடாக்கு. சரி, நீங்க சாப்பிட்டீங்களா? நானும் ஒரு போனை பத்தியா சொல்லலான்னு பார்த்தா போனும் சார்ஜ் இல்லாம போச்சு. அதான் உங்களுக்கு ஒரு போனை அடிக்க முடியல. சாப்பிட்டீங்களாமா? அதெல்லாம் சாப்பிட்டோம் லட்சு. ஆமா, நாங்க நல்லா சாப்பிட்டோம். இந்த காப்பி எல்லாம் போட்டு குடிச்சுக்கிட்டு இருக்கோம் பாருங்க. உங்களுக்கும் காப்பி வேணுமா? பரவாயில்ல, போட்டு குடிச்சியல்ல, அது போதும். கொஞ்சம் பச்சை மாவு போண்டா மாவு ஏதாவது வாங்கி போடுங்க. ஒரு மாவும் இல்ல, நாங்க ஏதாவது செஞ்சு வச்சிருப்போம் இல்லாட்டினா. ஆமா, ஒன்னும் வாங்கல, சந்தைக்கும் போகலல்ல. தெரியல, என் வீட்டுக்காரன் இப்ப வந்துருவாரு. வந்தாலும் அவரை கூட்டிட்டு நான் ஆஸ்பத்திரிக்கு போறேன். இங்க இவ்வளவு காலேஜ்ல இருந்து இப்ப என்ன கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் நேரத்துல வந்துருவானுவே. வந்துட்டாலுவேனா அதுக்கப்புறம் நீங்க கிளம்புங்க. என்னடே? ஏன்னா எனக்கு ராகினி ஒத்தையில விட்டுட்டு வந்துட்டேன்னு ராணி எதுவும் கோச்சிக்கிடுவாளான்னு தான் ஒரே பயமா இருந்துச்சு. அதான் வாரத்துக்குள்ள வந்துடணும்னு நினைச்சேன். ராணி எதுவும் வரல.
உங்க அக்கா வரல. பிள்ளைகள் வந்துட்டாலும்னா அதுக்கப்புறமா ராகினியா அவ்வளோ பார்த்துக்கிடுவாளுவேன். அதனால ஆஸ்பத்திரிக்கு மட்டும் போயிட்டு வரணும் பார்த்துக்க. ஏங்க உங்க வீட்டுக்காரருக்கு இன்னும் சரியா இல்லையா? ஒரே ராத்திரி பூரா இருமலாம், சுத்தமா தூக்கமே இல்லாம ஆளு ரொம்ப சோர்ந்து போயிருக்கு. ஒழுங்கா சாப்பாடும் இல்லை போல இருக்கு. பனையும் ஏற முடியாம தெம்பு இல்லாம இருக்காருன்னு அவ்வளோ ஒரே சத்தம் பொடியாவ. கொஞ்சம் ஆஸ்பத்திரியில் கூட்டு போய் பாருன்னு அவ்வளோ. அதான் இன்னைக்கு சத்தம் போட்டு வல்லாதலையா வாங்க ஆஸ்பத்திரிக்கு பெய்ய ஆகணும்னு இருக்கேன். சரி நீ போன பின்னாடியே வாரேன்னாரு. இன்னும் ஆளை காணோம். அங்கே வேற பாதையில் அவ்வளோ மண்ணை வெட்டி போட்டு வச்சிருக்கானுவே. அவரும் சுற்றி எடுத்து தான் வருவாருன்னு நினைக்க இன்னைக்கு. அவர் எப்போ வந்தாலும் சரி, வந்தது இன்னைக்கு ஆஸ்பத்திரி கூட்டு போய் என்ன ஏதுன்னு பார்த்தே ஆகணும். சளி ஓவரம் தான் எனக்கு. இந்த வெயில் காலத்தில் கூட இப்படி சளி பிடிக்குமாக்கோ? லொக்கு லொக்குன்னு ஒரே இருமல் தானே. ஈடி சிரட்டை அடிக்க விடாதீங்கக்கு. எங்க எனக்கு தெரியாத எல்லாம் அடிப்புதான். நம்ம ஒன்றும் தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. அவர் அங்கே தோட்டத்துலயும் அங்கே இப்போ ஒத்தையில கிடக்காரா? நல்ல என்னமோ சந்தையில் போகும்போது அங்கே வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பாரா இருக்கும். அதான் இன்னும் சரியாவாம இருக்கு. சரி, பாத்திரம் குத்திரெல்லாம் கிடக்கும்ல, ஆனால் கழுவி போட்டுட்டு மேலுக்கு 2 பட்டை தண்ணியை ஊற்றிட்டு துணியை மாற்றிட்டு நான் அவரை விட்டுக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்துடுறேன். அப்படிலாம் அவரும் வந்துருவாரு. சரி நீங்களும் காப்பியை குடிங்க. காப்பி ஆத்தி போட்டது சூடாதாங்க கிடக்கு. நீங்களும் ஊற்றி குடிச்சிட்டு வேலையை பாருங்க. சரி சரி. எனக்கு இந்த சம்பந்தத்துல பெருசா ஒன்றும் விருப்பம் இல்லம்மா. ஏம்ல அப்படி சொல்றா? நான் அந்த புரோக்கரு நிறைய சொத்து பத்துலாம் உண்டு, அப்படி இப்படி அந்த பிள்ளை படிச்சிருக்குன்னு சொன்னதை வீடு அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு ரொம்ப எதிர்பார்த்தேன். வீடை ஒன்றும் அப்படி இப்படின்னு ரொம்ப வசதியா இல்லை. நகை நட்டும் பெருசா போட மாட்டேன்னு சொல்லுது அந்த பொம்பளை. அப்படி இருக்கும்போது என்னத்துக்கு இந்த சம்பந்தம்? நம்ம வேற இடம் பார்ப்போம். நம்ம தம்பி தான் நல்ல கவர்மெண்ட் உத்தியோகத்துல இருக்கான், வக்கீலா இருக்கான். அப்புறம் என்ன, அவனுக்கு பொண்ணு தரதுக்கு தான் எல்லாம் கியூல நிப்பாவல. எங்க நிக்க? வயசு 35 ஆகுதுல்ல. எவ வாரா? ஒருத்தையும் வராண்டங்காளா? புள்ள கண்ணுக்கு லட்சணமா இருக்கு. சரின்னு போடியத போடட்டுன்னு கட்டிக்கிட வேண்டியது தானே. போம்மா. நமக்கும் வேற 4 பேர் வரும்போது சொந்த பந்தத்துக்கு முன்னாடி கொஞ்சம் மரியாதையா இருக்காண்டாம்மா. எனக்கு பெருசா விருப்பம் இல்லம்மா. இதுல வேற அந்த பிள்ளை யோசிச்சு சொல்லியேங்குது. வயசு வித்தியாசம் இருக்குல்லாம. நம்ம 30 போட்டோம்னா அப்பயும் அந்த பிள்ளைக்கு 23 7 வயசு வித்தியாசம் இருக்குல்ல. அதை பத்தி யோசிக்கோம்ல. இப்போ உள்ள பிள்ளைகள் எல்லாம் 2 வயசு 3 வயசு தான் வித்தியாசம் கேக்குதுவ. இல்லைன்னா அதை விட சின்ன பையில கூட கட்டிக்கிடுதுவ. இப்போ இவ்வளவு வயசு எந்த பிள்ளை ஓகே சொல்லும்? அவனுக்கு என்ன அவ்வளவு வயசு தெரியவா செய்யுது? தனியா போய் என்னத்தை பேசினாலும் இவன் வயசு 35 கூட சொல்லிட்டு வந்திருக்கலாம். இவன் சொன்னாலும் சொல்லியிருப்பான். என்ன தாய்க்குளங்கள் என்ன பேசிட்டு இருக்கீங்க? வா, உன் கல்யாணத்தை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அதுல பேச என்ன இருக்கு? அதான் அந்த பிள்ளை யோசிச்சு சொல்றேன்னு சொல்லி இருக்குல்ல. 2 நாளைக்கு டைம் கொடுங்க. முடிஞ்சா அது ஓகே சொன்னா பாப்போம், இல்லாட்டி வேற இடம் பாத்துக்கிடலாம். நீ அந்த பிள்ளை கிட்ட எதுவும் சொன்னியோ? எதுவும் சொன்னியோன்னா? வயசு எதுவும் சொன்னியால? ஆமா, வயசு 35 வயசுன்னு சொன்னேன். அதான் தெரியும்ல, நினைச்சேன் இந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருப்பேன். அம்மா சொல்லிக்கிட்டு இருந்தா. ஏம்ல நீ இப்படி சொல்லிக்கிட்டு தெரியா? உனக்கு 30 வயசுன்றாவே எங்க எழுதி கொடுத்துருக்கா. ஒரு 1000 பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணலான்னு சொல்லுவாவே. அப்படித்தானே உனக்கு பண்ணலான்னு பார்க்க. உனக்கு கல்யாணம் பண்ண அப்புறம் தான் அவன் மோனுக்காவா பொண்ணு மாப்பிள்ளை பார்க்கணும், பொண்ணு பார்க்கணும் எல்லாம் பண்ணனா. நீ ஒரு பக்கம் போவா கல்யாணத்தை பண்ணி உன் குடும்ப குட்டின்னு நீ போவான்னு பார்த்தா நீ இங்கே இருப்ப போல இருக்க. எப்படியே ஏமா நீ ஊருக்கு கிளம்பலையா? இங்கே டேரப்பட்டுட்டியா? அன்றைக்கு இனிமே எங்க பச பிடிச்சுன்னா ஊர் போய் சேர நேரம் ஆகி போயிடும். அதனால இனிமே நாளைக்கு காலையில போறேன்னு சொல்லிட்டு நான் இந்த இப்பதான் பருப்பு சோறு ஒன்னா போட்டு செஞ்சிடலாம் குக்கர்லன்னு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஹோட்டல்ல சோறு வாங்கணும்னா ஹோட்டல்ல தின்ன மாதிரி இருக்குமா அவ்வளோ. அதான் இந்த கொஞ்ச நேரத்துல போட்டேன்னா ஒன்னா போட்டேன்னா கூட்டாஞ்சோறு மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு போலான்னு சொல்லிட்டு நான் இப்பதான் வெட்டிக்கிட்டு இருக்கேன்யா. வெளியே இன்னைக்கு ஏதாவது சாப்பாடுக்கு போட்டு ராத்திரிக்கு வாங்கி தரலாம்ல. காலையில பொண்ணு வீட்டு பக்கம் போயிட்டு வந்தாச்சு. அதுவனும் ஒன்றும் சோறு ஒன்றும் போடலை. ஏதாவது இனிமே ராத்திரிக்கு பார்க்கண்டாமா? மதியம் ஹோட்டல்ல தானே வாங்கி தந்தேன். நல்லா இறை எடுத்தியல்ல, அப்புறம் என்ன? அதான் ராத்திரிக்கு தான் வாங்கி தருவேன்னு பார்த்தேன். காசு தான் வாங்கி தாரு. கவர்மெண்ட் சம்பளக்காரன், நீ இப்படி கேட்கலாமால? நீ வேற சும்மா இருக்கா? கடுப்பேத்தாத. தெரியல, அந்த பிள்ளைட்டா பேசுனியே, நம்பர் வாங்கினியா? இல்லையே, நீங்க நம்பர் வாங்கலையா? நீங்களும் நம்பர் வாங்கிருப்பீங்கன்னு நினைச்சேன். ஆமா, நாங்கள்லாம் தனியா போய் பேசணும். அப்படி என்னதானா பேசுனியா 2 பேரும்? அப்போ அது நாங்க 19 ரூபா பேசிக்கிட்டோம். அதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்ல முடியுமா? என்னத்த பேசுனியல? எனக்கு பெருசா அந்த சம்பந்தம் பிடிக்கல. அந்த பிள்ளையே சரி சொன்னாலும் நான் வேண்டாம் நிறுவேன் பாரு. வீடை ஒன்றும் சுத்தமா இல்ல. அங்கங்க உடஞ்சி கிடஞ்சி ஒரு ஓட்டு வீடு கணங்கா இருக்கு. மண் வீடு கணங்கா. நல்ல ஒரு காங்கிரீட் வீடு கிடையாது. என்ன சொத்து பத்து இருக்கோ தெரியல. அது அப்பையக்காரன் என்னன்னா ஒரு கிழிஞ்ச வேட்டியும் பனியனையும் போட்டுக்கிட்டு திரி உட்கார்ந்துருக்காரு. தாகாரி மட்டும்தான் அப்படியே சடைய கணவர் விரிச்சு போட்டுக்கிட்டு ஒரு குட்டி கவுனை போட்டுக்கிட்டு திரிஞ்சிச்சு மாடனா. வேற எல்லாம் ஒன்றுத்துக்கும் சொல்ல மாதிரி இல்லை பெருசா. அக நட்டும் போடாண்டாவோ போல இருக்கு. என்னத்துக்குலாம் இந்த சம்பந்தம்? வேற இடம் பாப்பேன்னு பாருங்க, வேற இடம் பாருங்க. நல்ல சம்பந்தமா பாருங்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை.
இருக்குதாம்ல ஒரு லவ் கிவ் பண்ணணும்னா பொண்ணை கூட்டிட்டு வந்தானே உனக்கு அந்த அளவுக்கு கட்டி வச்சுட்டு போயிருந்திருப்போம். ஏதாவது பொண்ணையாவது இழுத்துட்டு வர்றதையா நீ? லவ் பண்ணும்போது கெடுத்து விட்டல. நான் எனக்கு 25 வயசு இருக்கும்போது ஒரு பிள்ளைய பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். அந்த பிள்ளைகிட்ட இருந்து 2 பேரும் சேர்ந்து தானே கட் பண்ணி விட்டிய. அது அது அப்போ உனக்கு நல்ல நகை எடுத்து பெருசா கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டான். அதனால வேண்டான்னு சொன்னோம். இவ்வளவு வயசு வரைக்கும் உனக்கு கல்யாணம் ஆகாம இருக்கணும் நாங்க என்ன கனவா கண்டோம்? இப்ப அவளுக்கு கல்யாணம் ஆகி 2 பிள்ளை இருக்கு. அதுவே பள்ளிக்கூடம் போகுது. சரி விடியா, உனக்கு நல்ல பொண்ணு அமையும். உனக்குன்னு ஒருத்தி இன்னொருத்தி என்ன பிறந்தா வர போறா, பிறந்துதான் இருப்பா. இனிமே பேசாட்டிக்கு 60 கல்யாணம் தான் பண்ணணும். நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாதல, நல்ல பொண்ணா பார்த்து அக்கா உனக்கு கட்டி வைக்கேன். நீ நல்லா பார்த்து கட்டி வச்ச போ. வா மோவே, எனக்கு பார்த்துருக்க பிள்ளைய ஆட்டையை போடுறதுக்கு பார்க்கான். பொண்ணு அழகா இருக்குங்க. என்னையும் வேண்டாம்னு சொல்லிருச்சுன்னா அவனுக்கு ஓகே பண்ணலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கா. ஓ மோவே, இனிமே பொண்ணு பார்க்க வந்தானா அவனை கூட கூப்பிட்டு வராத. அவனை இங்கேயே விட்டுட்டு வா. என் மூவே அப்படிலாம் கிடையாது. சரி மாமனுக்கு பார்த்துக்க பொண்ணு நல்லா இருக்குன்னு கூட ஒருக்கா சொல்லியிருப்பான். உடனே என் மூணை சந்தேகப்படுற பத்தியா நீ? சந்தேகம் படல, கன்ஃபார்மே பண்றேன். அடுத்த முறை பொண்ணு பார்க்க போகும்போது அவன் வந்தானு வையா, அவனை வெளியே காருக்குள்ளே வச்சு கூட்டிட்டு வந்துருவேன். ஆமா சரல உனக்கு பார்த்துக்க பிள்ளை அவன் தூக்கிட்டு போக மாட்டான். ஐயா ஊர்ல கோயில் கூட வருது பாரியா எப்படி? ஊர் கோயில் கூட எதுக்கும் நான் வரமாட்டேன். அவ்வளோ என் கூட உள்ளவன் எல்லாம் கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டியோட வந்து நிப்பா. நான் மட்டும் முட்டை கட்டையா வந்து நிக்கிறதுக்கா? நான் கல்யாணம் அனுப்புறதான் கோயில் கோழிக்கு ஊர் பக்கம் வருவேன். அது வரைக்கும் வரமாட்டேன். அதான் நான் இங்க இருக்கேன். அந்த தூத்துக்குடியிலே எதா இருந்தாலும் பாத்துக்கிட்டீங்க. அங்கெல்லாம் நான் வரமாட்டேன். என்னய்யா கோயில் கூடக்கு நம்ம வீடு வெறிச்சோடி கிடக்கு. இவளும் வரமாட்டுக்கா. அவ புருஷன் வந்தாதான் வருவேங்க. அவரு வேலை கிடக்குன்னு அவரும் வரமாட்டுக்காரு. ஊர் பக்கமே நல்லது கெட்டதுக்கு வந்து சேர மாட்டுக்காரு. எல்லாத்தையும் வித்துட்டு வந்துட்டு இனிமே எங்க அங்க வரேன்னு நம்ம வீட்டுக்கு வாங்கையானா மருமகளையும் வர மாட்டேங்குது. இந்த பிள்ளைலாம் அதுக்கு ஆசைப்பட மாட்டேங்குது. நீயும் வர மாட்டேங்க. இப்படி ஆளாளுக்கு ஊரை விட்டு போனீங்கன்னா எப்படி? எம்மா நீ சும்மா கடந்து புலம்பாத. நான் இந்த முறை கோயில் கொடைக்கு வாரேன். வா வந்து ஓவனுக்கும் சரி இவனுக்கும் சரி நல்லபடியா ஒரு கல்யாணம் ஆகணும்னு சொல்லி வேண்டிக்க. வந்து வேண்டிக்கிட்டு ஒரு பட்டுக்கிட்டு எடுத்து வை. வாரேன். இது வேணா ஒரு 4 நாள் ஹோட்டல்ல வாங்கி தின்னுட்டு கடங்கரை போட்டுட்டு வாரேன். அடுத்த மாசம் தானே? ஆமா சரி ஏக்கா, நீ எங்கேயும் போயிட்டு வா. அது போகும்போது பார்த்துக்கலாம். எனக்கு போறது டீ போட்டு கொண்டாயா. ரொம்ப தலைவலிச்சு. நான் ரூமுக்கு போறேன். ஒரு டீயை போட்டு கொண்டா. டீ கேட்கவே வரும்போதே ஒரு பச்சை வடை போண்டான்னு என்னத்தையாவது வாங்கிட்டு வரலாம்ல. டீ கடையில போய் பார்சல் வாங்க பழக்கலாம் நமக்கு செட் ஆகாது. ஆமா நான் போய் டீ கடையில வாங்க முடியும்ல? மாம்பழமே நீ வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு வந்து ஒரு டீயை போட்டு தந்தாலும் பரவாயில்ல. நீ 2 தின்னு நான் 2 தின்னு ஆள் கொண்டா தின்னு தண்ணிய டீயை குடிச்சிட்டு போலாம். வாங்கிட்டு வர வேண்டாம். வெறுங்கையை ஆட்டிக்கிட்டு வந்துட்டு இங்க வந்து டீயை கேளு. ஏக்கா டீ கடையில போய் நான் வடையும் டீயும் பண்ணு வாங்கி திங்கிறதுக்கு நான் அங்கேயே தின்னுட்டு போக மாட்டேன்னா? நீ டீயை போட்டு தா. தலைவலிக்கு வெறுப்பேத்தாத. இல்ல போய் ஒரு 4 வடை வாங்கிட்டு வாழ. வடைலாம் வாங்க போக மாட்டேன். என்ன இதுல ஆர்டர் போட்டு கொண்டு வந்து தருவான். வாங்கி தின்னு. எனக்கு டீ மட்டும் போதும். பாத்தியம்மா உன் மோகனை 10 பைசா இப்படி நீட்ட மாட்டான். நீ என்னன்னா உன் மோகன் அவளத்தையும் இங்கதான் கொண்டு கொடுக்கான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. அவன் எல்லாம் வருங்கால பொண்டாட்டிக்கு சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கான்னு நினைக்கேன். அப்படிதான் போடலாம். நான் அவங்கிட்ட ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் கேட்டா கூட என்னத்துக்குன்னு 1008 கேள்வி கேட்கா. மொய் முறை செய்யறதுக்கு தேவைப்படுதுல தாளன்னு கேட்டா அவனுக்கு 100 தடவை போன் அடிக்க வேண்டியிருக்கு. அவன் இங்கதான் அவளத்தையும் கொடுத்து ஈஞ்சிட்டு இருக்கான்னு பார்த்தனா அவன் ஒருத்தருக்கு ஒன்னும் நீட்டம்டா போல இருக்க. அவன் இப்பவே உஷாரா இருக்கான். பொண்டாட்டிலாம் வந்தானே ஏன் வந்தப்புறம் 10 பைசா நீட்டம்டாமா. நீ கொஞ்சம் உஷாரா இருந்துக்க அவ்வளவுதான் சொல்லுவேன். ஆமா தலை ரொம்ப வலிக்கு. டீ போட்டியா? இல்ல போட்டு கொண்டாரே. டீன்னு பறக்க. ஏமா டீயை போட்டு கொடுத்துட்டு வரேன். உனக்கு வேணுமா? ஆமா எனக்கு ஒரு டம்ளர் கொண்டா. குடிச்சிட்டு போய் பருப்பு சோறை போட்டு விடுவோம். உம்பாஞ்சோறு கிண்டுவோம். இன்னைக்கு இவ செய்ய வேண்டிய வேலையை என் தலையில கட்டிட்டா. ஏம்மா உங்கையால உம்பாஞ்சோறு கிண்டுனா நல்லா இருக்கும். நீ செஞ்சுதான்னுக்கிட்டு இனிமே இவளுக்கு கடந்து உம்பாஞ்சோறு கிண்டணும். நான் அங்கே பசி அறிந்தேன்னா அப்பயே வீடு போய் சேர்ந்துருப்பேன். அங்கே போய் கம்பங்குள்ள கரைச்சி பிடிச்சிட்டாவது தூங்கியிருப்பேன். இருமா நாளைக்கு போகலான்னு சொல்லி இருக்க வச்சு வேலையை வாங்கி தரலையா? நமக்கு எங்கே வந்தாலும் இந்த வேலை மட்டும் ஓய மாட்டேங்குது. அடுப்பங்கரைக்குள்ளேயே தான் கிடக்கணும். சந்தியா குழம்பு எப்படி டேஸ்டா இருக்கா? நல்லா தான் இருக்கு. என்ன அது ஒன்றும் இல்லை. நாங்கள் மதிய சாப்பாடப்போ எடுத்து கொஞ்சம் போட்டு நாங்கள் தின்னுட்டோமா. வேற உங்களுக்கு பத்தாதன்னு கொஞ்சம் கூட கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கொதிக்க விட்டு கொஞ்சம் உப்பை போட்டு இறக்கணும். அதான் கேட்கும். அதானே பார்த்தேன். கொஞ்சம் சவுக்கழிச்சுக்கிட்டு இருக்கேன்னு நினைச்சேன். எங்க அம்மா வைக்கிறது கொஞ்சம் மனமா டேஸ்டா இருக்குமேன்னு பார்த்தேன். அங்க சொல்லலன்னா அப்படியே சாப்பிட்டுருப்பல்ல. கொஞ்சம் தொட்டுக்கிறதுக்கு ஊறுகாய் எடுத்துட்டு வந்து சாப்பிடலான்னு பார்த்தேன். நல்லா இல்லைன்னதும் நீங்க பார்த்த வேலை தானே. ஏன் அப்படி பண்ணியே? உங்க அம்மா எங்களை பொத்தையில விட்டுட்டு போயிட்டாவ ராகினியை பார்த்துக்க சொல்லிட்டு. அதான் நாங்க வேற வயிற்று பசிக்கு வேற என்ன பண்றது. அதனால போட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் பருப்பை கடைஞ்சிதான் உள்ள ஊத்தலான்னு பார்த்தோம். வேற பருப்பு எங்க இருக்குன்னு பார்த்து எடுத்து அதை வேக வச்சு ஊத்தணும். அந்த வேலையை எவன் செய்வானே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நாங்க சும்மா அப்படியே தண்ணியை ஊற்றி உப்பை போட்டு சமாளிச்சிட்டோம். எல்லாம் பார்த்து பத்திரமா சண்டை போடாம இருங்க என்ன.
அம்மா அப்பைய கூட்டிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்துடுறேன். உங்க அப்பா வெளியே இருந்துகிட்டு கத்திக்கிட்டு இருக்காரு வா வான்னு. அவள் எங்க? அவ கை கால் மூஞ்சி கழுவிட்டு வரேன்னு போனாமா. எனக்கு இன்னைக்கு ரொம்ப பசியா இருந்து அதான் வந்ததை நான் சாப்பிட உட்கார்ந்துட்டேன். சரி சாப்பிடு. வேணா கூட்டுக்கு ஏதாவது முட்டை கிட்ட எதுவும் பொறிக்க வேணா கூட பொறிச்சிக்க. வேண்டாம்மா இருக்கட்டும். சரி சாப்பிடுங்க, சண்டை போடாம கிடங்க. ராகினி அங்க டிவியை பார்த்துக்கிட்டு சோப்பாலே தூங்குறா. ராணி பெரியம்மா வந்தான்னா அவங்க தூங்கலன்னா தூங்கட்டும், இங்கே இருக்கட்டும். அங்க கூட்டு போண்டான்னு சொல்லு. அம்மா இப்ப வந்துருவா, ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கான்னு சொல்லு. சரிம்மா. எக்கு நாங்களும் வரட்டுமாக்கு? ஏண்டாம்ல நீங்க இருங்க, நான் போயிட்டு பார்த்துட்டு வரேன். நீங்க என்னத்துக்கு உங்களை கொண்டு போய் டாக்டர்கிட்ட வேலை கட்டதுக்கா? நாங்களும் போயிட்டு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வரேன். அவர் ஒரே லொக்குன்னு இருமிட்டு நடக்கிற, அவரை பார்க்க ரொம்ப சங்கடமா இருக்கு. ஒண்ணு கவாம இருக்காரு, என்னன்னு அவரை போய் பார்த்துட்டு ஓடியாரோ. வரதுக்கு வேற எவ்வளவு நேரம் ஆகும்னு தெரியாது. அதனால நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கிடுங்களா பிள்ளைகள. அப்பப்ப வந்து அதெல்லாம் நாங்க பார்த்துக்கிட்டே லட்சு. அப்ப நீங்க போயிட்டு வாங்க. சோனி அம்மா போயிட்டாரு என்ன? ஆமா அம்மா எங்க போறா? அம்மா அப்பைய கூட்டிட்டு ஆஸ்பத்திரிக்கு போறா. ஆஸ்பத்திரிக்கா? அப்பா அடிக்கடி போறே, ஆஸ்பத்திரிக்கு அலைஞ்ச மாதிரி இருக்கு. ரொம்ப முடியலையோ? ஆமா அப்படிதான் போல இருக்கு. ஆமா நீ என்ன வந்தது இன்னைக்கு கொட்டிக்கிட்டு இருக்க? கீரை சோறா? ஐயோ எனக்கு கீரை சோறு பிடிக்காதே. அவ்வளவு தின்னு. நாங்க உனக்காண்டிதான் மெனக்கட்டு தண்ணி ஊத்தி உப்பு போட்டு எக்ஸ்ட்ரா கலக்கிருக்கோம். என்னது எக்ஸ்ட்ரா கலக்கிருக்கீங்களா? ஆமா, காலேஜ்ல இருந்து வந்த பிள்ளைகளுக்கு பசிக்கு மேல செஞ்சோம். ஐயோ எனக்கு வேண்டாப்பா, நான் மேகி ஏதாவது கிண்டி தின்னுக்கிட்டேன். இப்ப கொஞ்சம் முன்னாடி தான் நாங்க மேகி கிண்டி தின்னோம். அதையும் கழிப்பின்ட்டீங்களா? 2 தானே கிடந்தது. ஆமா, அந்த 2ஐயும் நாங்க கிண்டி தின்னோம் இப்பதான். நீங்களெல்லாம் யார் உள்ள விட்டா? வீட்டுக்குள்ள ஒரு பொருள் இல்லாம உருட்டி தின்றுவோம் போல இருக்க. எனக்கு இப்ப வேற பசிக்குது, ஏதாவது திங்கணும் போல இருக்கு. சோறு திங்கே பிடிக்கல. கீரை சோறு மறைச்சு திம்பானா? ஐயோ என்ன குவாச்சிட்டு போறாளா உங்க தங்கச்சி? அப்படிதான் நினைக்கேன். ஒண்ணும் சொல்லாம போறாளா, கோவமா தான் போறான்னு நினைக்கேன். அப்படியா? குவாச்சிக்கட்டும். 5-6 கார்ல வந்து அவள மாப்பிள்ளை வீட்டுல இருந்து. நமக்கு தான் ஒரு வார்த்தை சொல்லல அந்த பிங்கி. மாப்பிள்ளை வீடு நல்ல வசதி போல இருக்கு. அதனால நல்லா எல்லாரும் வந்து எடுத்து பொண்ணெல்லாம் பார்த்துட்டு போயிருக்காவ. அந்த பிள்ளைங்க ஊர்ல இருந்து உடனே சென்னையில இருந்து புறப்பட்டு வந்திருக்குதுல்ல. காதும் வச்சு பேசி முடிச்சிருக்காவ. ஆமா ஊருக்குள்ள இருக்க விஷயம் வேற யாருக்கும் தெரியப்படாதுல்ல. மாப்பிள்ளை வீட்டுல ஏதோ விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டாவன்னா வச்சுல. அதனாலதான் சொல்லாம கொள்ளாம பண்ணிருப்பா. இந்த அங்க பாரு பிங்கியே போறா. கூப்பிட்டு என்னன்னு கேப்போம். இன்னும் ஒன்னா கூடி உட்கார்ந்துக்கிட்டு வெட்டிங்கையும் பேசிக்கிட்டு இருப்பாளுவ. இன்னைக்கு எவ விட்டு கதையா இருந்து மெல்லி அளவுல தெரியல. பிங்கி ஒன்னையாதான் நில்லு. நம்மள என்னத்துக்கு கூப்பிடியாளுவ? என்ன நீங்களே இருந்ததை கவனிக்கல. வரவும் வரைக்கிட்டு வரேன் காட்டுக்குள்ள போய். அடங்க வா, கொஞ்சம் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். என்னத்துக்கு இப்ப என்னைய கூப்பிடியாளுவ? என்ன விஷயம் அப்படி என்கிட்ட கேட்க போறான்னு தெரியலையே. இவ்வளவுக்கு நியூஸ் போயிருக்குமா காதுக்கு? பாம்பு காது இவ்வளவுக்கு. என்ன விஷயம்னாலும் இவ்வளவுக்கு தெரியாம இருக்காது. ஊர்ல உள்ள சிசிடிவி கேமராலாம் இவ்வளோட்ட தான் இருக்கு. 24 மணி நேரமும் இவ்வளோ போக்கஸ்லேயே தான் இருக்கணும் அவ்வளோ. சரி என்னன்னு தான் போய் கேட்போம். என்ன விஷயம் புஷ்பா மைனி? அது ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு ஒரு நல்ல வரன் வந்திருக்கு பாத்துக்க. மாப்பிள்ள என்ன செய்ய? மாப்பிள்ள சொந்தமா துணி கடை வச்சிருக்கான். நல்ல வசதி, நல்ல சொத்து பத்து உண்டு. ஒத்தைக்கு ஒரு பிள்ளைதான். என்ன சொல்றா? என்ன சொல்லியாது? அதான் இன்னைக்கு மாப்பிள்ள வீட்டுல இருந்து வந்து பொண்ணு பார்த்துட்டு பூவெல்லாம் வச்சுட்டு போயாச்சே. அப்புறம் எப்படி பிங்கி உன் சம்மதத்துக்கெல்லாம் அவ சம்மதம் சொல்லுவா? இத பாருங்க, சும்மா அந்த புரளி பேசிக்கிட்டு தெரியப்படாத அம்மா சொல்லிட்டேன். அட நாங்க என்ன புறணி பேசியோம்? நாங்க என்ன இல்லாதையா சொல்லிவிட்டோம். இன்னைக்குதான் உன் வீட்டுக்கு காலையிலே மாப்பிள்ளை வீட்டுல இருந்து 5 வண்டி கார் வந்து இறங்கிருக்கு. வந்து பொண்ணெல்லாம் பார்த்துட்டு எடுத்துட்டு சாப்பிட்டுட்டு கையை நினைச்சிட்டு பேருக்கு அவளை பூவெல்லாம் வச்சுட்டு நீ தான் யாருக்கும் சொல்லப்படாதுன்னு காதோட காதை வச்சு பேசி முடிச்சுட்ட. அப்படியா பிங்கி? சொல்லவே இல்லை. ஒரு வார்த்தை கூப்பிட்டுனா வந்து பார்த்துருப்போம்ல. மாப்பிள்ளை என்ன பண்ணியானா? கவர்மெண்ட் உத்தியோகமா கோர்ட்டில் சச்சா இருக்கானா? அப்பா பெரிய இடம் தான் போல பிடிச்சிருக்கா பிங்கி. அப்புறம் எப்படி நான் சொன்ன சம்மந்தத்துக்கு அவ சம்மதிப்பா? நான் துணி கடை வியாபாரத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். கவர்மெண்ட் மாப்பிள்ளை பிடிச்சிருக்காளா? பரவாயில்லையே. இங்க பாருங்க, அன்னைக்கு பொண்ணு பார்க்க வந்தாவ. அது எல்லாம் சரிதான். 5-6 கார்ல ஒன்றும் வரல. கண்டறிக்க கணக்கா பாடப்படாது. காணாததெல்லாம் கண்ட வழி. ஒரே ஒரு வண்டியில வந்தாவ. வீட்டளவு மட்டும் வந்து பார்த்துட்டு போயிருக்காவ. அது என்ன சம்மதம் சொல்லல. யோசிச்சு சொல்லியோன்னு போயிருக்காவ. என் மகனும் யோசிச்சு சொல்லியேன்னு சொல்லியிருக்கா. அதுக்குள்ள பூ வச்சாச்சு, பொண்ணு பார்த்தாச்சு, தாலி கட்டியாச்சு, பிள்ளை வெத்தாச்சுன்னு ஊர் முழுக்க அப்படியே புறணி பேசிக்கிட்டு திரிவாளுவேன். இவளுக்கு இதான் வேலை. என்ன அவ்வளவு இவ்வளவுங்க? வயசுக்கு வந்து மரியாதை கொடு. நான் ஒன்னும் உங்களை சொல்லல, பொதுவா சொன்னேன். எவ்வளவு உங்ககிட்ட வந்து அப்படி சொல்லியிருக்கால, அப்படி உங்கள்கிட்ட சொல்லவே தானே நீங்களும் வந்து சொல்லியிருக்கீங்க. கேள்விப்பட்டதான் சொன்னேன். மாப்பிள்ளை நல்ல பையனாமா? புரோக்கரு மாப்பிள்ளை நல்ல டைப்பு, நல்ல குணம் தான் சொன்னாரு. இன்னும் ஒன்றும் விசாரிக்கல. நல்ல இடமா வந்துச்சுன்னா தள்ளி விட்டுற வேண்டியதுதான். நல்லா விசாரிச்சு எடுத்து கொடுங்க. புரோக்கர் சொல்லுவான், அவன் தள்ளி விடையணும் நமக்கு கமிஷன் கிடைக்கணும்ன்றது. மாப்பிள்ளை தங்கம் சொக்கம் வயிறம் வைடூரியன்னு எல்லாம் சொல்லுவான். அதெல்லாம் நம்பப்படாது. 4 இடம் விசாரிக்கணும். பையன் எப்படி என்ன ஏதுன்னு விசாரிச்சு எடுத்து பொண்ணை கொடுங்க. குரங்கு கையில பூமாலையை கொடுத்த கதையே ஆயிடப்படாது.
ஆமா ஆமா சொல்லியதும் சரிதான். அவசரப்பட்டு எந்த சம்பந்தத்தையும் சரி பண்ணாத ஓகே சொல்லிட்டு நடக்காத, கொஞ்சம் விசாரி. எங்க நமக்கு நேரம் இருக்கு? தோட்ட கடவுளுக்கு போய் வீட்டுல மாடை மேய்க்கையும் மாட்டுக்கு புல்லு வெட்டி போட இதுக்குதான் நேரம் இருக்கு. நம்ம எங்க பசியாரி போய் விசாரிக்கிறது? அப்படியெல்லாம் சொல்லப்படாது. கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிர். அதை சும்மா எதை ஏன்னா தண்டனெல்லாம் அங்கப்படாது. ஒரு நாள் லீவை போட்டுட்டுனாலும் வேலை வெள்ளம் விட்டுட்டுனாலும் போயிட்டு பாருங்க, போய் வெளியே பாருங்க. மாப்பிள்ளை என்ன குணம் என்ன ஏதுன்னு போய் பார்த்துட்டு வர வெளியே பாருங்க. ஆமா பார்க்கணும். என் வீட்டுக்காரையாவது போய் விசாரிச்சுட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பணும். சரி கருக்கலாவது, எனக்கு கொஞ்சம் வேலை கிடக்கு, நான் வாரேன். நீங்க இருந்து ஊர்கதை பேசுங்க. இவ்வளோ முன்னாடி என் மோளுக்கு நான் நல்லபடியா கல்யாணம் பண்ணி காட்டல. என் பேரு பிங்கி கிடையாது. இன்னலாம் நீ 5 காரு 10 காருன்னா அவன் ஒரு காரில் வீட்டாளுவ மட்டும் தான் வந்தாவ போனாவங்க. எனக்கு அப்படிதாங்க காதுக்கு வந்துச்சு. சாந்தி மீனை அவ்வளோதான் பேசிட்டாளுவ. அதை வச்சுக்கிட்டு தான் நான் சொன்னேன். எல்லாரும் சொல்லுவாங்களா, கண்ணால் காண்றதும் போய் காதால் கேட்கறதும் போய் தீர விசாரிப்பதே மெய்யின்னு. அந்த கதையாக தான் இருக்குது. நம்மளா ஒன்றும் நினச்சிக்கிடப்படாது. சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட கேட்டால் தான் விஷயம் என்னன்னு தெரியும். நான் இப்போ சொல்லிட்டு போகிறாள்ல, என்ன சம்மதம் சொல்லலை யோசிச்சு சொல்லியேன்னு 2 பக்கமும் சொல்லி முடிச்சிருக்கோன்னு. என்ன பண்ணி அவளும் பார்ப்போம். ஆமாம் ஆமாம், எந்த கூத்தாக இருந்தாலும் ஒரு நாள் தெருவுக்கு வந்து தானே ஆகணும். பார்த்துக்கிடலாம். எங்கள் விட்டு கழுதையெல்லாம் சொல்லணும்னா 1000 சொல்லலாம். அது பாட்டுக்கு பெற்று நம்ம கையில் விட்டுட்டு அவாட்டுக்கு தெரியுது. நானும் பள்ளிக்கூடம் வந்ததும் குளிச்சாத்தி எடுத்து வயிற்றுக்கு கொடுத்து டியூஷனுக்கு அனுப்பியிருக்கு. இதுகளுக்கு ஒரு பாடம் கூட சொல்லி கொடுத்துட்டு வீட்டில் இருக்க முடியலை. என் வீட்டில் உள்ள வாழ்க்கலாம். என் மருமவளெல்லாம் என்னென்ன ஊருக்குள்ளே பேசி அவளை யாருக்கு தெரியும்? அது என்னமோ சரிதான், என் வீட்டு கழுதையும் அதே நிலமை தான்.